சவுதி அரேபிய தலைமைகளுக்கு யமன் ஹவுதி இராணுவத்தினர் அனுப்பி வைத்திருக்கக்கூடிய செய்தியும் சவுதி அரேபியாவின் முக்கியமான துறைமுகத்தை இலக்கு வைத்திருக்கக்கூடிய யமன் ஹவுதி இராணுவத்தினரும் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய மிக முக்கியமான காரணங்களும் பலஸ்தீனிய போராளிகளின் தொடர்ச்சியான தாக்குதல்களும் யமன் ஹவுதி இராணுவத்தின் தொடர்ச்சியான ஏவுகணை தாக்குதல்களும் செங்கடலினுடைய வடக்கு பிரதேசத்தில் தட்டி தூக்கப்பட்ட சரக்கு கப்பலும் வெஸ்ட் பேங்கினுடைய 82% பிரதேசங்களை முழுமையாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வரப்போகும் புதிய திட்டங்களும் நிதியமைச்சர் ஸ்மோட்ரிச் வெளியிட்டிருக்கக்கூடிய முடிவுகளும் துரோகி அப்பாஸினுடைய ஊடக அறிக்கையும் ஹிஸ்புல்லா இராணுவத்தின் அதிரடியான அறிவிப்பும் லெபனான் அரசு இராணுவ தலைமை அதிகாரியோடு தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு வரும் அடிமை பிரதமர் நவாப் சலாமும் வெஸ்ட் பேங்கின் 445 சதுர கிலோமீட்டர் பிரதேசங்களில் இஸ்ரேலிய குடியேற்றங்களை அமைப்பதற்கான அனுமதியை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அரசாங்கம் வழங்கியுள்ளது. இதற்கான அனுமதி நிதியமைச்சர் ஸ்மோட்ரிச்சின் தலைமையிலேயே வெளியிடப்பட்டுள்ளன. இந்த 445 சதுர கிலோமீட்டர் பிரதேசத்திலே இஸ்ரேலிய குடியேற்ற கட்டிடங்களையும் தொழிற்சாலைகளையும் அமைப்பதற்கான வேலை திட்டங்களும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. குறித்த பிரதேசத்திலே மாத்திரம் 800க்கும் அதிகமான வீட்டு தொகுதிகள் அமைக்கப்பட போவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு பலஸ்தீனிய மக்களின் பயிர்ச்செய்கை நிலங்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நிலத்திடர்கள் தொடர்ச்சியாக அபகரித்து வருகின்றார்கள். இவ்வாறு பலஸ்தீனிய மக்களுடைய பயிர்ச்செய்கை நிலங்களை சட்டவிரோதமாக கைப்பற்றுவதற்கான அனுமதியையும் நிதியமைச்சர் ஸ்மோட்ரிச் வழங்கியுள்ளார். மேலும் பலஸ்தீனிய மக்களின் வாழ்வாதாரங்களை முழுமையாக அளிக்கக்கூடிய வேலை திட்டங்களும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன. அத்தோடு அல்-அக்ஸா வெள்ளப்போர் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து வெஸ்ட் பேங்கினுடைய வடக்கு பிரதேசங்களான துல்கராம், ஜெனின், டூபாஸ், நப்லஸ் ஆகிய பிரதேசங்களிலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. குறிப்பாக ஜெனின் மற்றும் துல்கராம் பிரதேசங்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு முழுமையாக முற்றுகையிட்டு விசேட இராணுவ நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றது. இதன் விளைவாக கடந்த ஒரு வருடத்திற்குள்ளே மாத்திரம் வெஸ்ட் பேங்கினுடைய வடக்கு பிரதேசத்திலிருந்து 1 லட்சத்திற்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் இடம்பெயர்ந்து விட்டார்கள். மேலும் இவ்வாறு பலஸ்தீனிய மக்கள் குறித்த பிரதேசங்களில் இருந்து இடம்பெயர்ந்ததை தொடர்ந்து குறித்த பகுதிகளில் இருக்கக்கூடிய நகர கட்டமைப்புகளையும் வீடுகளையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிதைத்து வருகின்றது. அது மட்டுமல்லாமல் பலஸ்தீனிய மக்கள் குறித்த பிரதேசங்களுக்கு மீண்டும் திரும்பக்கூடாத வகையில் அனைத்து விதமான வேலை திட்டங்களையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மேற்கொள்கின்றது. இதற்கமைவாக தற்போது இடம்பெயர்ந்திருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களின் வீடுகளையும் பயிர்ச்செய்கை நிலங்களையும் அவர்களுடைய கடை தொகுதிகளையும் முழுமையாக கைப்பற்றி தரைமட்டமாக்கி வருகின்றது. குறித்த பிரதேசங்களிலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு குடியேற்றங்களை அமைப்பதற்கான வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட போகின்றன. இன்னும் 6 மாதங்களுக்குள் வெஸ்ட் பேங்கின் வடக்கு பிரதேசத்திலே இடம்பெயர்ந்திருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களுடைய அனைத்து வீடுகளையும் தரைமட்டமாக்கி இஸ்ரேலிய குடியேற்றங்கள் அமைக்கப்படும் என்றும் ஸ்மோட்ரிச் தெரிவித்துள்ளார். அடுத்து நேற்று மாலை நடைபெற்ற விசேட போரமைச்சரவை கூட்டத்தை தொடர்ந்து ஸ்மோட்ரிச் வெஸ்ட் பேங்க் தொடர்பான சில முடிவுகளை வெளியிட்டிருந்தார். அதாவது துரோகி அப்பாஸின் பலஸ்தீனி அதிகார சபை அலுவலகங்களை முழுமையாக வெளியேற்றுவதற்கான உத்தரவை ஸ்மோட்ரிச் பிறப்பித்துள்ளார். வெஸ்ட் பேங்க் பிரதேசமானது 3 முக்கியமான பகுதிகளாக பிரிக்கப்படுகின்றன. அதாவது வெஸ்ட் பேங்க் பிரதேசம் ஏரியா ABC என 3 பகுதிகளாக பிரிக்கப்படுகின்றது. குறித்த வரைபடத்திலே இளம் நீல நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்கள் ஏரியா A பிரதேசங்கள். இந்த ஏரியா A பிரதேசங்கள் பலஸ்தீனிய நகரங்களாகவே காணப்படுகின்றன. அதே போன்று கடும் நீல நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்கள் ஏரியா B பிரதேசங்களாகும். இது பலஸ்தீனிய கிராமப்புறங்களாக காணப்படுகின்றன. மேலும் பலஸ்தீனிய நகரங்களை உள்ளடக்கியிருக்கக்கூடிய ஏரியா Aயும் பலஸ்தீனிய கிராமப்புறங்களை உள்ளடக்கியிருக்கக்கூடிய ஏரியா Bயும் பலஸ்தீனிய அதிகார சபையினுடைய கட்டுப்பாட்டிலேயே இருக்கின்றது. அதே போன்று செம்மஞ்சள் நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்கள் ஏரியா C பிரதேசங்களாகும். இந்த பிரதேசங்கள் அனைத்தும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் கட்டுப்பாட்டுக்கு கீழால் இருக்கக்கூடிய பிரதேசங்களாகும். குறித்த செம்மஞ்சள் நிற பிரதேசத்திலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு குடியேற்றங்கள் முழுமையாக அமைக்கப்பட்டுள்ளன. இந்த செம்மஞ்சள் நிற பிரதேசத்தில் மாத்திரம் 6 தொடக்கம் 8 லட்சம் வரையிலான ஆக்கிரமிப்பு நிலத்திடர்கள் வாழ்கின்றார்கள். எனவே குறித்த வரைபடத்திற்கமைவாக வெஸ்ட் பேங்கின் 60% பிரதேசங்கள் ஏரியா C பிரதேசமாகவே காணப்படுகின்றது. அதாவது 60% பிரதேசங்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு கட்டுப்பாட்டுக்கு கீழால் இருக்கக்கூடிய பிரதேசங்களாகும். ஏனைய 40% பிரதேசங்களில் 18% பிரதேசங்கள் ஏரியா A பிரதேசங்களாகும். அதாவது பலஸ்தீனிய நகர்ப்புற பிரதேசங்களாகும். மேலும் எஞ்சியிருக்கக்கூடிய 22% பிரதேசங்கள் ஏரியா B யினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பலஸ்தீனிய கிராமப்புற பிரதேசங்களாகும்.
எனவே தற்போது ஏரியா சி பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய அதிகார சபையின் அலுவலகங்களையும் ஏரியா பி பிரதேசமான பலஸ்தீனிய கிராமப்புறங்களிலே இருக்கக்கூடிய பலஸ்தீனிய அதிகார சபையின் அலுவலகங்களையும் முழுமையாக இழுத்து மூடிவிட்டு வெளியேறுமாறு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் நிதியமைச்சர் ஸ்மோட்ரிச் உத்தரவிட்டுள்ளார். மேலும் குறித்த பலஸ்தீனிய அதிகார சபைகளுக்கு கீழால் இயங்கக்கூடிய அலுவலகங்களுக்கான நிதி உதவிகளையும் ஸ்மோட்ரிச் முழுமையாக நிறுத்தியுள்ளார். கடந்த ஒரு மாதமாக துரோகி அப்பாஸின் பலஸ்தீனிய அதிகார சபையினுடைய அலுவலகங்களில் பணிபுரியக்கூடியவர்கள் சம்பளத்தை பெற்றுக் கொள்ளாமலேயே வேலை செய்து வருகின்றார்கள். இன்னும் 6 மாதங்களுக்கு இந்த நிலைமை நீடிக்குமாக இருந்தால் பலஸ்தீனிய அதிகார சபையின் அலுவலகங்களில் தொழில் புரியக்கூடிய ஊழியர்கள் முழுமையாக தங்களுடைய வேலையை ராஜினாமா செய்துவிட்டு வெளியேறி விடுவார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் நிதியமைச்சர் ஸ்மோட்ரிச் இன்னும் ஒரு முன்மொழிவையும் போர் அமைச்சரவையில் முன்வைத்துள்ளார். அதாவது ஏரியா சி பிரதேசத்துடன் ஏரியா பி பிரதேசத்தினை முழுமையாக இணைப்பதற்கான முன்மொழிவை முன்வைத்துள்ளார். ஏரியா பி பிரதேசமானது பலஸ்தீனிய கிராமப்புற பிரதேசமாகும். ஒட்டுமொத்த வெஸ்ட் பேங்கினதும் 22% பிரதேசமாகவே இந்த ஏரியா பி பிரதேசம் காணப்படுகின்றது. எனவே இந்த ஏரியா பி பிரதேசத்தையும் ஏரியா சி பிரதேசத்தோடு ஒன்றிணைத்து ஒட்டுமொத்த கட்டுப்பாட்டையும் இஸ்ரேலுக்கு கீழால் கொண்டு வருவதற்கான முன்மொழிவையே முன்வைத்துள்ளார். இதன் மூலமாக வெஸ்ட் பேங்கினுடைய 82% பிரதேசங்கள் முழுமையாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் கட்டுப்பாட்டிலேயே கொண்டு வரப்படும். இந்த திட்டம் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட்டால் வெஸ்ட் பேங்கிலே 18% பிரதேசங்கள் மாத்திரமே பலஸ்தீனிய மக்களுக்கு சொந்தமான பிரதேசங்களாக இருக்கும். அதாவது பலஸ்தீனிய நகர்ப்புற பிரதேசங்கள் மாத்திரமே பலஸ்தீனிய அதிகார சபையினுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் இருக்கும். அத்தோடு நேற்று மாலை போர் அமைச்சரவையில் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய கலந்துரையாடல்கள் தொடர்பான ஆடியோ கிளிப் ஒன்று கசிவடைந்துள்ளது. 6 நிமிடங்களை உள்ளடக்கியிருக்கக்கூடிய கசிவடைந்திருக்கக்கூடிய இந்த ஆடியோ கிளிப்பில் வெஸ்ட் பேங்கினுடைய திட்டங்கள் தொடர்பான பல தகவல்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. அதாவது வெஸ்ட் பேங்கிலே பலஸ்தீனிய அதிகார சபையை முழுமையாக கலைத்துவிட்டு வெஸ்ட் பேங்கிலே இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை முழுமையாக வெளியேற்றுவதற்கான திட்டங்கள் குறித்த ஆடியோ கிளிப்பிலே குறிப்பிடப்பட்டுள்ளன. காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை எவ்வாறு வெளியேற்றுவதற்கான வேலை திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றதோ அதே நேரத்தில் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை வெளியேற்றுவதற்கான வேலை திட்டங்களையும் மேற்கொள்ள வேண்டும். காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களுக்கு டிஜிட்டல் டோக்கன்களை வழங்குவதை போன்று வெஸ்ட் பேங்கில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களுக்கும் டிஜிட்டல் டோக்கன்கள் வழங்கப்பட வேண்டும். மேலும் இதன் ஆரம்பமாக வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே ஜோர்டானிய கடவுச்சீட்டை பெற்றிருப்பவர்களை முழுமையாக வெஸ்ட் பேங்கை விட்டு வெளியேற்றுவதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பிக்க வேண்டும் என குறித்த கசிவடைந்திருக்கக்கூடிய ஆடியோ கிளிப்பில் குறிப்பிடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு போர் அமைச்சரவை கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களே இவ்வாறு கசிவடைந்துள்ளன. இவ்வாறு இந்த தகவல்கள் கசிவடைந்ததை தொடர்ந்து துரோகி அப்பாஸ் ஊடக அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். நெட்டன்யாஹூ பலஸ்தீனிய மக்களை தனிப்பட்ட காரணங்களுக்காக அழிக்க விரும்புகின்றார். நெட்டன்யாஹூ தற்போது பலஸ்தீனிய அதிகார சபையை முழுமையாக அழிப்பதற்கு முயற்சி செய்கின்றார். பலஸ்தீனிய அதிகார சபை நிர்வாகத்தை முழுமையாக நீக்கிவிட்டு வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தினை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வருவதற்கும் நெட்டன்யாஹுவின் அரசாங்கம் எல்லாவிதமான முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றது. இதனை அவசரமாக தடுத்து நிறுத்துவதற்கு சர்வதேச நாடுகளும் அரபு நாடுகளும் முன் வர வேண்டும். பலஸ்தீனிய அதிகார சபையை பாதுகாப்பதற்கான வேலை திட்டங்கள் அவசரமாக அரபு நாடுகளினால் மேற்கொள்ளப்பட வேண்டும் என துரோகி அப்பாஸ் குறித்த ஊடக அறிக்கையில் தெரிவித்துள்ளார். வெஸ்ட் பேங்கிலே இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களின் குடியிருப்பு பிரதேசங்களையும் பயிர்ச்செய்கை நிலங்களையும் பாதுகாப்பதற்காகவும் ஆக்கிரமிப்பு நிலத்திடர்களின் ஆதிக்கத்தினை முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகள் தொடர்ச்சியான தாக்குதல்களையும் வேலை திட்டங்களையும் முன்னெடுத்திருந்தார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் வெஸ்ட் பேங்கின் வடக்கு பிரதேசத்தை முழுமையாக முற்றுகையிட்டிருக்கக்கூடிய வேளையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினை ஓட ஓட துரத்தி அடிப்பதற்கான தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். இருப்பினும் இந்த சந்தர்ப்பத்தில் துரோகி அப்பாஸின் PA படைகள் அமைப்பினுடைய வழிகாட்டுதலுக்கு அமைவாக பலஸ்தீனிய போராளிகளுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு முழுமையான ஆதரவை வழங்கும் நோக்கத்தோடு பலஸ்தீனிய போராளிகளுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டது. மேலும் பலஸ்தீனிய போராளிகள் தொடர்பான உளவு தகவல்களையும் பலஸ்தீனிய போராளிகளின் குடும்ப உறுப்பினர்கள் தொடர்பான உளவு தகவல்களையும் PA படைகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு வழங்கின. இதனாலேயே வெஸ்ட் பேங்கில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகள் பலவீனமடைந்து வெஸ்ட் பேங்கின் வடக்கு பிரதேசத்திலே ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் ஆதிக்கமும் அதிகரித்தது. அது மட்டுமல்லாமல் கடந்த 23 மாதங்களுக்குள்ளே வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் மாத்திரம் 400க்கும் அதிகமான பலஸ்தீனிய போராளிகள் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். மேலும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக செயற்பட்ட 2500க்கும் அதிகமான நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இவை அனைத்திற்கும் காரணமாக துரோகி அப்பாஸின் பலஸ்தீனிய அதிகார சபையே காணப்படுகின்றது. எனவே தற்போது துரோகி அப்பாஸினுடைய PA படைகளுடைய ஃபத்தா அமைப்பினுடைய இந்த துரோக செயல்கள் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தினை பலவீனப்படுத்தியுள்ளது. இந்த பலவீனம் தற்போது துரோகி
அப்பாஸையும் அவருடைய பலஸ்தீன அதிகார சபையையும் முழுமையாக அழிப்பதற்கான வாய்ப்புகளையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு உருவாக்கி கொடுத்துள்ளது. அடுத்து வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே 6 லட்சம் தொடக்கம் 8 லட்சம் வரையிலான நிலத்திடர்கள் வாழ்கின்றார்கள். ஏரியா சி பிரதேசங்களிலேயே இந்த ஆக்கிரமிப்பு நிலத்திடர்கள் வாழ்கின்றார்கள். மேலும் அல்-அக்ஸா வெள்ளப்போர் ஆரம்பிக்கப்பட்டு முதல் 6 மாதத்திலேயே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தேசிய பாதுகாப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய பென்கோவிர் இந்த நிலத்திடர்களுக்கான ஆயுதங்களையும் துப்பாக்கிகளையும் வழங்குவதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பித்திருந்தார். இதற்கமைவாக கடந்த 23 மாதங்களுக்குள் வெஸ்ட் பேங்கில் இருக்கக்கூடிய 2 லட்சம் ஆக்கிரமிப்பு நிலத்திடர்களுக்கு ஆயுதங்களையும் துப்பாக்கி பென்கோவிர் வழங்கியுள்ளார். மேலும் தற்போது இதற்கு மேலதிகமாக இன்னும் 2.5 லட்சம் ஆக்கிரமிப்பு நிலத்திடர்களுக்கு ஆயுதங்களையும் துப்பாக்கிகளையும் வழங்குவதற்கான அடுத்த கட்ட வேலை திட்டங்களையும் தற்போது பென்கோவிர் ஆரம்பித்துள்ளார். இதற்கமைவாக இன்னும் 3 வாரங்களுக்குள் 2.5 லட்சம் நிலத்திடர்களுக்கான ஆயுதங்களும் துப்பாக்கிகளும் முழுமையாக விநியோகம் செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு நிலத்திடர்கள் சாதாரண பொதுமக்களாக இருப்பதில்லை, அவர்கள் ஆயுதம் ஏந்தியவர்களாகவே இருக்கின்றார்கள். மேலும் வெஸ்ட் பேங்கில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஆக்கிரமிப்பு நிலத்திடர்களுக்கும் தேவையான ஆயுதங்களை வழங்குவதற்கான வேலை திட்டங்களையும் பென்கோவிரின் தலைமையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்டு வருகின்றது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. நேற்று மாலையும் தெற்கு லெபனானின் 3 புள்ளிகளை இலக்கு வைத்து வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. அத்தோடு அடிமைகளான லெபனான் ஜனாதிபதியும் பிரதமர் நவாப் சலாமும் லெபனான் அரசை ராணுவ தலைமை அதிகாரியோடு விசேட கலந்துரையாடல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினை நிராயுதபாணியாக்குவதற்கான வரைபடங்களுடன் கூடிய திட்டத்தினை செப்டம்பர் 2ஆம் தேதி முன்வைப்பதாக லெபனான் அரசை ராணுவத்தினர் தெரிவித்திருந்தார்கள். இருப்பினும் நேற்றைய தினம் லெபனான் அரசை ராணுவத்தினுடைய தலைமை அதிகாரி ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினை நிராயுதபாணியாக்குவதற்கான திட்டங்களை முன்வைத்திருக்கவில்லை. மேலும் ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தோடு மோதுவதற்கு தான் விரும்பவில்லை என்றும் லெபனான் ராணுவத்தின் மூலமாக லெபனான் மக்களுடைய இரத்தத்தினை சிந்துவதற்கு விரும்பவில்லை என்றும் லெபனான் அரசை ராணுவத்தினுடைய தலைமை அதிகாரி ஏற்கனவே கருத்துக்களையும் வெளியிட்டிருந்தார். இப்படியான நிலைமையிலேயே தற்போது அடிமைகளான பிரதமர் நவாப் சலாமும் ஜனாதிபதியும் லெபனான் அரசை ராணுவ தலைமை அதிகாரியோடு விசேட கலந்துரையாடல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினை முழுமையாக நிராயுதபாணியாக்குவதற்கான முழுமையான திட்டத்தினை முன்வைக்குமாறு அழுத்தங்களையும் வழங்கி வருகின்றார்கள். அத்தோடு நேற்றிரவு ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினுடைய தலைமைகள் லெபனான் அரச தலைமைகளுக்கு செய்தி ஒன்றை அனுப்பியிருந்தார்கள். ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்குவதற்கான வேலை திட்டங்கள் தொடர்ந்தால் லிச்சானி நதிக்கு தெற்கு பிரதேசத்திலே நாங்கள் யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தினையும் கடைபிடிப்பதை கைவிட்டு விடுவோம். லெபனான் அரசு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடு மேற்கொண்டிருக்கக்கூடிய யுத்த நிறுத்த ஒப்பந்தத்திற்கு மரியாதை வழங்கும் நோக்கத்தோடு இவ்வளவு நாளாக நாங்கள் பொறுமையாக இருந்தோம். இந்த யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி ஹிஸ்புல்லாஹ் எந்தவிதமான தாக்குதல்களையும் மேற்கொள்ளவில்லை. இப்படியான நிலைமையில் ஹிஸ்புல்லாஹ் எதிரான நிலைப்பாட்டை லெபனான் அரசாங்கம் தொடர்ந்தால் இந்த யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தினுடைய நிபந்தனைகளை கடைபிடிக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை. மேலும் இதனால் ஏற்படக்கூடிய அனைத்து விளைவுகளையும் லெபனான் அரசாங்கமே பொறுப்பேற்க வேண்டும் என்றும் ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினுடைய தலைமைகள் லெபனான் அரச தலைமைகளுக்கு செய்தி ஒன்றை அனுப்பியுள்ளார்கள். அதாவது ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்குவதற்கான வேலை திட்டங்கள் தொடர்ந்தால் யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தினை மீறி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான தாக்குதல்களை மீண்டும் ஆரம்பிப்போம் என்றும் ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினுடைய தலைமைகள் எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளார்கள். அடுத்து நேற்றிரவு யெமன் ஹவுதி ராணுவத்தினர் செங்கடலின் வடக்கு பிரதேசத்திலே சென்று கொண்டிருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிறுவனத்திற்கு சொந்தமான MSC எபி என்கின்ற கப்பலை இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த ஏவுகணை தாக்குதலினால் குறித்த கப்பலானது சேதத்திற்குள்ளாக இருப்பதாகவும் குறித்த கப்பலிலே இருக்கக்கூடிய ஊழியர்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இங்கு இருக்கக்கூடிய இன்னும் மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் நேற்றிரவு இலக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய MSC எபி என்கின்ற சரக்கு கப்பல் செங்கடல் பாபெல் மண்ட பிரதேசத்தினூடாக பயணித்த சரக்கு கப்பல் அல்ல. அரேபிய கடலில் இருந்து ஏடன் வளைகுடாவினூடாக பாபெல் மண்ட பிரதேசத்தினை கடந்து செங்கடல் பிரதேசத்தினூடாக இந்த கப்பல் பயணிக்கவில்லை. சவுதி அரேபியாவின் துறைமுகமான யன்பு துறைமுகத்தில் இருந்து இந்த சரக்கு கப்பல்கள் புறப்பட்டுள்ளன. இதே போன்றே நேற்றைக்கு முன்தினம் யெமன் ஹவுதி ராணுவத்தினர் ஸ்கார்லெட் ரே என்கின்ற எண்ணெய் கப்பலை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த எண்ணெய் கப்பலும் செங்கடல் பிரதேசத்தினூடாக பாபெல் மண்ட பிரதேசத்தினூடாக பயணித்த எண்ணெய் கப்பல் அல்ல. சவுதி அரேபியாவின் யன்பு துறைமுகத்திலிருந்து செங்கடலின் வடக்கு பிரதேசத்தினூடாக பயணம் செய்திருக்கக்கூடிய எண்ணெய் கப்பலாகும்.
அதாவது குறித்த வரைபடத்திலே சிவப்பு நிற புள்ளியினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசம் சவுதி அரேபியாவின் யன்பு துறைமுக பிரதேசமாகும். இந்த துறைமுக பிரதேசத்திலிருந்தே சரக்கு கப்பல்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் துறைமுகத்தை நோக்கி நகர்ந்துள்ளன. நீல நிற அம்புக்குறியினால் இந்த கப்பல்களின் பாதையை அவதானிக்கலாம். மேலும் இவ்வாறு இந்த கப்பல்கள் இந்த பாதையினூடாக செல்லும் சந்தர்ப்பத்திலேயே யமன் ஹவுதி ராணுவத்தினர் குறித்த கப்பல்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அதாவது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நிறுவனங்களுக்கு சொந்தமான கப்பல்கள் ஏடன் வளைகுடா பிரதேசத்தினூடாக பாபல் மண்டப் பிரதேசத்தினூடாக பயணிக்க முடியாது. குறித்த வரைபடத்தில் சிவப்பு நிற வளையத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பாபல் மண்டப் பிரதேசத்தினூடாக பயணிக்க முடியாது. ஏனென்றால் குறித்த பிரதேசத்தினை யமன் ஹவுதி ராணுவத்தினர் முழுமையாக முற்றுகையிட்டுள்ளார்கள். இதனால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் அதிகளவான சரக்கு கப்பல்கள் சவுதி அரேபியாவின் கிழக்கு துறைமுகத்திலே பொருட்களையும் எரிபொருட்களையும் களமிறக்குகின்றன. பிறகு சவுதி அரேபியாவின் கிழக்கு துறைமுகத்திலிருந்து மேற்கு துறைமுகத்தை நோக்கி இந்த பொருட்கள் அனைத்தும் இடம்பெயர்க்கப்படுகின்றன. சவுதி அரேபியாவின் மேற்கு துறைமுகமான யன்பு துறைமுகத்திற்கே இவை நகர்த்தப்படுகின்றன. பிறகு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் சரக்கு கப்பல்கள் செங்கடலின் வடக்கு பிரதேசத்தினூடாக சவுதி அரேபியாவின் யன்பு துறைமுகத்தை வந்தடைந்து பின்பு அங்கிருந்து தேவையான பொருட்களை ஏற்றிக்கொண்டு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் ஈலாட் துறைமுகத்தை நோக்கியும் பயணிக்கின்றது. குறித்த வரைபடத்தில் சிவப்பு நிற அம்புக்குறியினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பாதையினூடாகவே சவுதி அரேபியாவின் யன்பு துறைமுகத்திலிருந்து சரக்கு கப்பல்களின் மூலமாக இஸ்ரேலிய துறைமுகங்களை நோக்கி நகர்த்துகின்றது. இதற்கமைவாகவே தற்போது அதிகளவான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சரக்கு கப்பல்கள் சவுதி அரேபியாவின் யன்பு துறைமுகத்தில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. எனவே தற்போது யமன் ஹவுதி ராணுவத்தினர் இவ்வாறு சவுதி அரேபியாவின் யன்பு துறைமுகத்திலிருந்து வெளியேறி இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு செல்லக்கூடிய கப்பல்களை இலக்கு வைத்து அதிரடியான பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். மேலும் இதற்கமைவாக நேற்றைய தினம் யமன் ஹவுதி ராணுவத்தினுடைய தலைமைகள் சவுதி அரேபியாவின் தலைமைகளுக்கு எச்சரிக்கை செய்தி ஒன்றையும் அனுப்பியுள்ளார்கள். நாங்கள் செங்கடல் பிரதேசத்தின் பாபல் மண்டப் பிரதேசத்தினை முழுமையாக முற்றுகையிட்டு ஆக்கிரமிப்பின் ஈலாட் துறைமுகத்தினை முழுமையாக இழுத்து மூடியுள்ளோம். ஆக்கிரமிப்பு துறைமுக துறைமுகங்களுக்கு செல்லக்கூடிய கப்பல்களை முழுமையாக தடுத்து நிறுத்தியுள்ளோம். பலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவாகவே எங்களுடைய முற்றுகைகளை மேற்கொண்டு வருகின்றோம். ஆனால் சவுதி அரேபியா யன்பு துறைமுகத்தினை பயன்படுத்தி ஆக்கிரமிப்புக்கு தேவையான பொருட்களையும் எண்ணெய்களையும் வழங்குகின்றது. சவுதி அரேபியாவின் யன்பு துறைமுகத்தின் மூலமாக எல்லாவிதமான பொருட்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு கொண்டு செல்லப்படுகின்றன. சவுதி அரேபியாவினுடைய தலைமைகள் ஒரு விடயத்தினை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய தொலைதூர துறைமுகங்களும் எங்களுடைய நெருப்பின் கீழாலேயே இருக்கின்றது. மேலும் உங்களுடைய குறித்த துறைமுகத்திலிருந்து செல்லக்கூடிய அனைத்து ஆக்கிரமிப்பு கப்பலுக்கு எதிராகவும் நாங்கள் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொள்வோம் என யமன் ஹவுதி ராணுவத்தினுடைய தலைமைகள் எச்சரிக்கை செய்திகளை அனுப்பியுள்ளார்கள். அதாவது யமன் ஹவுதி ராணுவத்தினர் சவுதி அரேபியாவின் யன்பு துறைமுகத்தை இலக்கு வைத்துள்ளார்கள். அடுத்து இன்று காலை யமன் ஹவுதி ராணுவத்தினர் டெல் அவீவ் பிரதேசத்தினை இலக்கு வைத்தும் ஜெருசலம் பிரதேசத்தை இலக்கு வைத்தும் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதலினால் ஜெருசலம் பிரதேசத்தில் ஏவுகணை வீழ்ந்து தாக்கத்தினை ஏற்படுத்தி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு யமன் ஹவுதிகள் தொடர்பான உளவு தகவல்களை பெற்றுக் கொள்வதற்காகவும் யமன் ஹவுதிகளுடைய தலைமைகள் தொடர்பான உளவு தகவல்களை பெற்றுக் கொள்வதற்காகவும் பிரித்தானியாவினுடைய உளவு விமானங்களும் பிரான்சினுடைய உளவு விமானங்களும் செங்கடல் பிரதேசத்திலே களமிறக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு தேவையான உளவு தகவல்களை வழங்குவதற்காகவே பிரித்தானியாவும் பிரான்சும் தற்போது யமனுக்கு எதிராக களமிறங்கி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து பலஸ்தீனிய போராளிகள் தொடர்ச்சியான வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக வடக்கு காசாவின் ஜபலியா கிழக்கு பிரதேசத்திலே முஜாஹிதீன் படைப்பிரிவினர் சக்தி வாய்ந்த கண்ணிவெடிகளை பயன்படுத்தி 2 புல்டோசர் வண்டிகளை கொத்தாக தட்டி தூக்கியுள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்திலே ஸ்னைப்பர் தாக்குதல் மூலமாக ஒரு ஆக்கிரமிப்பு சிப்பாயை அளித்துள்ளார்கள். அதேபோன்று அல்-அக்ஸா படையினரும் அபு அலி முஸ்தபா படையினரும் ஒன்றிணைந்து ஜபலியாவின் வடக்கு பிரதேசத்தில் கூட்டு தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள். இதற்கமைவாக குறித்த பிரதேசத்தினூடாக வருகை தந்த 2 ட்ரூப்ஸ் கேரியர் வாகனங்களை வெடிக்க செய்துள்ளார்கள். மேலும் இவர்களை மீட்பதற்காக வருகை தந்த மீட்பு படையை இலக்கு வைத்தும் RPG ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அதேபோன்று அல் குதுஸ் படையினர் ஜைத்தூன் தெற்கு பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய மெர்காவா போர்த்தங்கி வாகனம் ஒன்றை 2 யாசின் ஏவுகணை மூலமாக வெடிக்க செய்துள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்திலே கண்ணிவெடி பொறிகளை பயன்படுத்தி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களையும் கொத்தாக தட்டி தூக்கியுள்ளார்கள். எனவே கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாக 2 ட்ரூப்ஸ் கேரியர் வாகனங்களும் 2 புல்டோசர் வண்டிகளும் ஒரு மெர்காவா போர்த்தங்கி வாகனமும் 25 அதிகமான சிப்பாய்களும் அளிக்கப்பட்டுள்ளன. அத்தோடு இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.